எங்கள் தமிழ்நாட்டில், இந்தியாவில் தமிழ்நாட்டில் வள்ளுவர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பிறப்பால் அனைவரும் சமம் என்று சொல்லியிருக்கிறாரு. அந்த கருத்தை நான் எப்படி சொல்றது? அப்போ இந்த மாநாட்டை நான் வந்து முதல்ல கையில் நான் வந்து இந்த ஆண்டு ஜனவரியில் நான் வாங்கும்போது நம்ம மாநாடு நடத்தணும்னு முடிவு பண்ணிட்டேன். சரி, முதல்ல நம்ம தமிழ் நிகழ்ச்சி நடத்துகிறோம். அப்போ தமிழ் நிகழ்ச்சி போது ஏன் நம்ம ஒரு பல்கலைக்கழகத்தை நடத்தக்கூடாது? நான் எதிர்பார்க்கல. உடனே எனக்கு வந்து ஹால் கொடுத்துட்டேன். ஆனால் நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ண உடனே 100க்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகள், 20க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள், 10க்கும் மேற்பட்ட நாடு, நாள் முதல்வன் திட்டம் வழியா கிட்டத்தட்ட சென்ற ஆண்டு 6 மாணவர்கள், இந்த ஆண்டு 10 மாணவர்கள் தென்கொரியாவுக்கு அமைச்சிருக்கிறார். எனக்கெல்லாம் பார்க்கும்போது பொறாமையாக தான் இருக்கு. ஏன்னா நான் 31 வயசுல தான் வந்து வெளிநாடு போனேன். சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பஒளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் தென்கொரியா தமிழ் ஆராய்ச்சி அமைப்பின் தலைவரும் பேராசிரியருமான திரு ஆரோக்கியராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். தென்கொரியாவில் முதல் முறையாக ஒரு தமிழ் மாநாடு நடத்தியிருக்கிறீங்க. அதுவும் திருவள்ளுவரை மையப்படுத்தி ஒரு மாநாட்டை நடத்தியிருக்கிறீங்க. அதுக்கு முதல் வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திருவள்ளுவரை காவிமயப்படுத்தணும், தன்வயப்படுத்தணும்னு பாஜக ஒரு செயல் திட்டத்தை செய்கிறாங்க, வகுக்கிறாங்க. ஆனால் திராவிட இயக்கத்தை பொறுத்தவரையில் பெரியார் வந்து திருவள்ளுவர் மாநாடு நடத்தியவர், கலைஞர் வந்து திருவள்ளுவர் சிலை, வள்ளுவர் கோட்டம், பேருந்துகளில் திருக்குறள், பாட புத்தகங்களில் திருக்குறள் அப்படின்னு திருவள்ளுவரை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தது திராவிட இயக்கம். இந்த சூழல்ல திருவள்ளுவர் ஒரு அரசியல் அடையாளமாக தான் பார்க்கப்படுகிறார். தென்கொரியாவில் திருக்குறள் மாநாடு நடத்தணும் அப்படின்னு ஏன் தோணுச்சு உங்களுக்கு? நீங்க இதற்கு முன்பாகவே தென்கொரியாவுக்கும் தமிழ்நாட்டிற்கும் உள்ள இணைப்பு, அந்த சில ஒற்றுமைகள், அதை பற்றிலாம் கூட நீங்க பேசியிருக்கிறீங்க. திருக்குறள் மாநாடு பற்றி சொல்லுங்க. இப்போ திருக்குறள் மாநாடு இது வந்து முதல்ல தென்கொரியா வாழ் தமிழர்கள் நாங்கள் எல்லாமே பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா முதல் திருக்குறள் அது முதல் தமிழ் மாநாடு கூட சொல்லலாம். நம்ம தென்கொரியா வரலாற்றில் முதல் தமிழ் மாநாடு வந்து இந்த திருக்குறள் மாநாடு. இந்த மாநாட்டுக்கு எங்களுடைய நிறைய உறுப்பினர்கள், நிறைய வாலண்டியர்ஸ், நிறைய பேர் தன்னார்வ வந்து அவங்கள வந்து முதல்ல அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாநாட்டை எப்படி நடத்தணுன்ட்டு எங்களுக்கு வந்து தோணுச்சுன்னா, இந்த ஆண்டு தமிழக அரசுக்கிட்ட வந்து கணியன் பூங்குன்றனார் NRT அயலக தமிழர் வந்து விருது, கணியன் பூங்குன்றனார் விருது நீங்கள் உங்களுக்கு தான் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் கடந்த ஆண்டு வந்து மொழியில் விருது, மதுரை தமிழ் சங்கம், தமிழக அரசு மொழியில் விருது கொடுத்தாங்க அந்த கொரிய தமிழுக்காக. அப்போ நம்மளுக்கு இது போல விருது அந்த கணியன் பூங்குன்றனார் வந்து என்னுடைய துறையில், நுண்ணுயிரியல் துறையில், பயோடெக்னாலஜி துறையில் நான் வந்து நிறைய ஆய்வுக் கட்டுரைகள் சமைச்சுக்கிறேன். கல்வி ரீதியாக, உயர்கல்வி ரீதியாக நிறைய மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொடுத்துருக்குறேன். அப்புறம் இங்கே இந்தியாவில் நான் பணி செய்யும் போதே நிறையா DST, DBT, CSR இது போன்ற மத்திய ஒன்றிய அரசு அவங்க நிறுவனத்திலிருந்து நிதி வாங்கி நான் வந்து நிறையா ப்ராஜெக்ட்ஸும் சரி, நிறைய மாநாடும் நடத்திருக்கிறேன். ஸோ இதனை பாராட்டி எனக்கு வந்து தமிழக அரசு வந்து எனக்கு வந்து விருது கொடுத்தது. விருது வாங்கும்போது எனக்கு வந்து ஒரு முக்கியமான எனக்குள்ளே எனக்கு வந்து நம்மளுக்கு இன்னும் நம்ம மேலே இன்னும் பண்ணணும், ஒரு அது அந்த தமிழை அடையாளப்படுத்த நம்ம ஒன்றும் செய்யணும், நம்மளுக்கு இன்னும் பொறுப்பு நிறைய இருக்குன்ட்டு அந்த விருது எனக்கு வந்து அதற்காக முதல்ல தமிழக அரசுக்கு என்னுடைய நன்றிகள். அப்போ ஒரு மாநாடுன்னு பார்க்கும்போது நான் என்ன மாநாடு வைக்கணும் அங்கே கொரியாவில்னு பார்க்கும்போது ஒரு பொதுவாக இருக்கணும் பார்த்தேன் நான். அப்போ பொதுவாக எதுன்னு சொல்லும்போது அங்கே போயிட்டு நம்ம இப்போ கொரியர்களில் நான் கொரிய நாட்டில் நான் வைக்கும்போது அங்கே இருக்கிற கொரியன்ஸ் தான் நான் கூப்பிடணும். இப்போ அதை இப்போ தென்கொரியா தமிழ் ஆராய்ச்சின்னு நாங்கள் வந்து ஒரு இது தெளிவாக இருக்கிறோம். ஒரு தமிழ் அமைப்பு நம்ம அங்கே ஒரு மாநாடோ எதோ கருத்து நடத்தும் போது அங்கே இருக்கிற உள்ளூர் மக்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். இப்போ நம்ம போயிட்டு நம்மளுடைய தமிழோட பெருமையோ, நம்மளுடைய ஒரு அறிவியல் கருத்துக்களும் நம்ம அங்கே இருக்கிற தமிழர்கிட்ட பேசி என்ன ஆகுது? எல்லாருக்குமே தெரியும், படிச்சுருப்பாங்க. அப்போ கொரியர் மக்கள்கிட்ட நம்ம பேசும்போது அப்போ ஒரு பொதுவான இருக்கணும். அடுத்தது அறிவியல் பூர்வமாக இருக்கணும், சமத்துவமாக இருக்கணும். அப்போ அறிவியல் பூர்வமாக இருக்கணும், கல்வி ரீதியாகவும் இருக்கணும், சமத்துவமாக இருக்கணும். எதுன்னு பார்க்கும்போது எனக்கு வந்து அப்போ திருக்குறள் தான், வள்ளுவர் தான் எனக்கு அடையாளம் தெரியுது. ஏன்னா அவர் தான் கேள்வி சொல்லும் கல்வி இருக்குன்னு சொல்றாரு. கல்வி தான் முக்கியமான ஒரு செல்வம் சொல்றாரு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சமம்ன்ட்டு அவர் தான் சொல்றாரு. ஏன்னா
அங்கே வெளிநாட்டில் பார்த்தோன்னா 2 கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்மளை பார்த்தோன்னே நமஸ்தே சொல்லுவாங்க. ஐ லவ் எனக்கு வந்து இந்தியா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னும் காந்தின்னு சொல்லுவாங்க. அடுத்த 3வது கேள்வி பார்த்தோன்னா, ஓ இந்தியாவுல கேஸ்ட் சிஸ்டம் இருக்கான்னுவாங்க. அப்ப அத உடைக்கிறதுக்கு இல்ல. எங்க தமிழ்நாட்டுல, இந்தியாவுல தமிழ்நாட்டுல வள்ளுவர்ன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் பிறப்பால் அனைவரும் சமம் என்று சொல்லியிருக்கிறாரு. அந்த கருத்த நான் எப்படி சொல்றது? அப்ப இந்த மாநாட்ட நானு வந்து தேர்வு வைக்கலாம்னு இப்ப சொல்லி மாநாட்டில் பல ஆராய்ச்சிகளை நீங்க சமர்ப்பிச்சிருக்கிறீங்க. அதற்கான செயல்களா என்ன செஞ்சீங்க? இது மாநாடு நடத்துறதே எனக்கு வந்து பெரிய ஒரு அ ஒரு சக்சஸ்ன்னு சொல்றதா? இல்ல வந்து ஒரு 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 அற்புதம்னு கூட என்னால அத சொல்ல சொல்ல முடியுது. ஏன்னா, அ முதல் கையில நான் வந்து இந்த ஆண்டு ஜனவரில நான் வாங்கும்போது, நான் மாநாடு நடத்தணும்னு முடிவு பண்ணிட்டேன். அப்ப முடிவு பண்ணும்போது என்னுடைய துணைத் தலைவர் சகாய டெட்சியஸ் நான் அவர்ட்ட சொன்னேன். இது போல சகாயம் இது போல நம்ம மாநாடு நடத்தணும். சரி ஓகே நம்ம அத பார்த்துக்கலாம் அப்படி சொன்னாரு. இது வந்து ஜனவரி, பிப்ரவரி மாதத்துல நடந்தது. அடுத்தது பார்த்தோன்னா, நாங்க வந்து சரி மாநாட்ட அறிவிக்கலான்னு பார்க்கும்போது, ஏப்ரல் மாசம் அறிவிக்கலான்னு பார்க்கும்போது, எனக்கு அங்க ஒரு சிக்கல் வந்துடுச்சு. எனக்கு என்னன்னா, நாங்க எங்களுடைய வேலை பார்த்தோன்னா 2 வருஷம் கான்ட்ராக்ட்ல தான் போகும். எங்களுடையது. அதுல அப்புறம் எங்களுக்கு வந்து ஒரு டார்மெட்ரி குடுப்பாங்க வீடுக்கு. எங்க ஃபாரின் ஃபேக்கல்டீஸ்லாம் பார்த்தோன்னா, அவங்க தங்குறதுக்கு கெஸ்ட் ஹவுஸ் மாரி குடுப்பாங்க அவங்களுடைய இதுல. எங்க யூனிவர்சிட்டில என்ன சொல்ட்டாங்க, "நீங்க வந்து அதிக நாள் தங்கிட்டீங்க. இருக்கிற ஃபாரின் ஃபேக்கல்டீஸ் எல்லாமே வந்து வீட்ட நீங்க உடனே காலி பண்ணுங்க." நான் மாநாட்ட வந்து ஏப்ரல் மாசம் வைக்கலாம்னு பார்த்தேன். எனக்கு மார்ச் மாசம் எனக்கு லெட்டர் வருது. அப்ப நான் எப்படி அறிவிக்கிறது? அதுக்கப்புறம் நான் அது ஒரு ஒரு மாசம் ஓடிட்டு இருக்கு. இல்ல சார் நாங்க வந்து பசங்க இருக்கிறாங்க, வீட்ல இருக்கிறாங்க, நெறைய பேர் இருக்கிறாங்க. எங்களால இப்போதைக்கு காலி பண்ண முடியாது. எங்களுக்கு கொஞ்சம் டைம் குடுங்கன்ட்டு. சரி ஓகே. யூ கேன் ஸ்டே நெக்ஸ்ட் இயர் பிப்ரவரி 2026 அடுத்த வருடம் பிப்ரவரி வரைக்கும் நீங்க இருங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இத பத்தி மாநாட்டு நாங்க எப்படி கண்டக்ட் பண்ணலான்ட்டு அது பண்ண போகும்போது, அடுத்த ஒரு நெருக்கடி வந்துடுச்சு. நான் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டேன். அனௌன்ஸ் பண்ணிட்டு சரி நவம்பர் மாசம், அக்டோபர் மாசம் வைக்கலான்னு பார்த்தேன் நானு. அக்டோபர் மாசத்துல வைக்கலாம். ஆகஸ்ட்ல அக்டோபர் மாசம் வைக்கலான்னு பார்த்தேன். அப்ப பார்க்கும்போது திடீர்னு என்ன ஆச்சுன்னா, நான் ஆஃபீஸ் எல்லாமே மாநாட்டுக்கான பணிகள்லாம் எப்படி அந்த 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 ப்ரௌச்சர் எப்படி இருக்கணும்? யார் யார கூப்பிடணும்? யாரு வந்து சிறப்பு விருந்தினர்? இது எல்லாத்தையும் பண்ணிட்டு எல்லாத்தையும் நாங்க ஆலோசனை இருக்கும்போது, அடுத்த ஒரு மெயில் வருது எங்களுக்கு. எனக்கு என்னன்னா, நீங்க இருக்கிற ஆஃபீஸ் வந்து இப்ப ஏற்கனவே நான் வந்து அசிஸ்டன்ட் புரொஃபஸரா இருந்தேன். இப்ப அசோசியேட் ஆயிட்டேன். அதாவது புரமோஷன் தான். உங்களுக்கு வந்து தனி ரூம் குடுக்குறோம். நீங்க அந்த தனி ரூம் போயிடுங்கன்ட்டு. வேற ஒரு அலுவலகம் நாங்க குடுக்குறோம். நீங்க அங்க போயிடுங்கன்ட்டாங்க. அப்ப நான் ஏற்கனவே என்னுடைய அந்த இமெயில் மாநாட்டு சம்பந்தமா இமெயில் எல்லாமே வந்து நம்ம வந்து அந்த கம்ப்யூட்டர்ல நம்ம ரூம்ல வச்சிருப்போம். நம்ம ஆஃபீஸ்ல அந்த அலுவலகத்துல ஒரு செட்டப் வச்சிருப்போம். ஓ! எல்லாத்தையும் விட்டுட்டு போணும். எல்லாத்தையும் எடுத்துட்டு மாத்திட்டு தூக்கிட்டு போனாங்க. தூக்கிட்டு அப்ப அந்த செட்டப்பே மாறுச்சுன்னா, அப்ப என்னோட மைண்ட் செட் மாறும். அந்த வேலையே இதாகும். அப்புறம் மறுபடியும் அவங்ககிட்ட எங்க பல்கலைக்கழகத்துல வந்து பேசி, கொஞ்சம் எனக்கு வந்து மாநாடு நடத்தினா எனக்கு வந்து பண்ணாங்க. அடுத்து இன்னொரு எங்களுக்கு ஒரு சிக்கல் பார்த்தோன்னா, எந்த இடம்ன்றது பிரச்சனை எங்களுக்கு. ஏன்னா நாம போயிட்டு ஒரு நம்ம இன்னொரு நாட்ல ஒரு பண்பாட்டு விஷயம்லாம் குடுப்பாங்க. இது மாரி ஒரு கல்ச்சுரல் ப்ரோகிராம்லாம் குடுப்பாங்க. ஏன்னா, அங்க வந்து ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அது இருக்கு. ஆனா, நம்ம வந்து அந்த இடத்துல போயிட்டு நம்ம ஒரு மதம் சம்பந்தமோ, இல்ல வந்து இன்னொரு மொழி சம்பந்தமோ நம்ம பேச முடியாது. ஒரு மொழிய வந்து என்னோட மொழி தான் வந்து பெருமை இல்ல வந்து அது மாரி நம்ம பேச முடியாது அங்க. இது ஒண்ணு. அடுத்தது கொரியால இன்னொரு சிக்கல்னா, நீங்க பேனர பார்த்தாலே அவங்க வந்து அ ஏதோ புரொடெஸ்ட் பண்றேன்னு நெனச்சுக்குவாங்க. அப்போ ஒரு புரியாத மொழியில நம்ம ஒரு பேனர் எடுத்துட்டு போறோம்னா, இவன் ஏதோ புரொடெஸ்ட் பண்றான். அந்த மாரி ஒரு இது இருக்கும். அப்ப நாங்க எங்க யுனிவர்சிட்டில, எங்க பல்கலைக்கழகத்துல சேஜாங் பல்கலை அதாவது எங்கன்னு தேடும்போது, சரி முதல்ல நம்ம தமிழ் நிகழ்ச்சி நடத்துறோம். அப்ப தமிழ் நிகழ்ச்சிக்கு போது ஏன் நம்ம ஒரு பல்கலைக்கழகத்துல நடத்தக்கூடாது? அந்த மாரி ஒரு யோசனை வந்தது. அப்ப யோசனை வரும்போது, அப்புறம் என் பல்கலைக்கழகத்துல இது போல இந்தியா ஒரு மிகப்பெரிய நாடு. அதுல ஒரு தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல வந்து மிகப்பெரிய ஒரு பண்பாடு மிக்க நிறைய அறிவியல் பூர்வமாக நிறைய கருத்துக்கள்லாம் இருக்கு. கிமு 6ஆம் நூற்றாண்டிலே கல்வி அறிவு பெற்றதுக்கான சான்றுகள் இருக்கு. கீழடிய பத்தி இருக்கு. அதுல வள்ளுவர் இருக்கிறாரு. வள்ளுவர் வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ன்ட்டு அந்த ஒரு கருத்த குடுத்திருக்கிறார். அதுல தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பல்கலைக்கழகம் இருக்கு. அண்ணா பல்கலைக்கழகம், சென்னை மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இதெல்லாம் வந்து நெறைய உயர்கல்வி நிறுவனங்கள். இப்ப இந்த மாநாட்டு வழியா, இப்ப இங்க கொரியாவுக்கும், இங்க இருக்கிற தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்களுக்கும் ஒரு இணைப்பு பாலமா இருக்கும். அப்படி நான் சொன்ன பிறகு, நான் எதிர்பார்க்கல. உடனே எனக்கு வந்து ஹால் குடுத்துட்டாங்க. பல சவால்களை பல தாண்டி அத சவால்கள் தான். அடுத்த செய்திருக்கிறீங்க. ஒரு சவால் என்னன்னா, இந்த மாநாட்டுல வந்து எல்லாமே ரூம் கிடைச்சுச்சு, எல்லாம் ஓகே. எனக்கு பொருளாதார சிக்கல் வந்துடுச்சு. எனக்கு அ அரசு வந்து எனக்கு ஒரு 2,00,000 பணம் பரிசு தொகை குடுத்தாங்க. அதுல என்னோட ஆய்வுப் பணிக்கு நான் ஒரு ரூ. 1,50,000 எடுத்துக்கிட்டு, மீதி ஒரு ரூ. 1,00,000 இருந்தது. அந்த ரூ. 1,00,000 வச்சுட்டு நான் வந்து
ஒரு பேசிக்காக நம்ம இனிஷியேட் பண்ணிடலாம். ஒரு 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 10 பேர், ஒரு 50 பேரை வச்சுட்டு நம்ம இனிஷியேட் பண்ணிடலாம்னு அப்படி தான் நினைச்சேன் நான். இனிஷியேட் பண்ணிட்டு நான் ஒரு தொடக்கமா பண்ணிடலாம். எதனா ஒரு ஹால்ல வச்சு பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா நாங்க வந்து அனௌன்ஸ் பண்ண உடனே கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகள், 20க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள், 10க்கும் மேற்பட்ட நாடு, சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா, பிரான்ஸ், ஜப்பான், சைனா, ஆப்பிரிக்கா, ஜாம்பியா, அயர்லாந்து, ஹாங்காங் இது போன்ற நாட்டில இருந்து நிறைய ஆய்வுக் கட்டுரைகள் வர 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 திருக்குறள் தொடர்பா. திருக்குறள் தொடர்பா தலைப்பு பார்த்தீங்கன்னா, திருக்குறளும் கல்வியும், திருக்குறளும் அறிவியலும், திருக்குறளும் திராவிடமும், திருக்குறளும் அ அ வேளாண்மையும், திருக்குறளும் சட்டமும், திருக்குறளும் ஒரு இந்தியன் நேவி ஆஃபீசர் ஒரு ஆர்டிகிள் அனுப்பிச்சிருந்தாரு. 15 ஆஃபீசர்ஸ் லைக் குவாலிட்டி இன் திருக்குறள். அதாவது ஒரு ராணுவ அதிகாரிகளுக்கான தகுதிகள் திருக்குறளில் ஒரு 15 தகுதிகள் வந்து இது போல நிறைய வரும்போது எங்களுக்கு வந்து ஐயோ, நம்மளுக்கு வந்து இவ்வளோ ஒரு ஆய்வு கட்டுரை வந்து இது இன்னும் நல்லா சிறப்பாக பண்ணணும்னு சொல்லும்போது அப்ப அடுத்து ஒரு பொருளாதார சிக்கல் வந்துடுச்சு எங்களுக்கு. அப்ப அந்த எல்லாருக்கும் சர்டிஃபிகேட்ஸ் அடிக்கணும். அதுக்கப்புறம் சீஃப் கெஸ்ட்லாம் சிங்கப்பூர்லேருந்து ஒரு அன்பழகன்ட்டு 83 வயது இளைஞர். அவர் பார்க்கும்போதே எனக்கு வந்து குடு குடு குடுன்னு ஓடுறாரு. நாங்க அனௌன்ஸ் பண்ண உடனே ஐயா வந்து நான் தொடர்பு பண்ணேன். அவங்க வந்து உடனே நான் வரேன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து நான் படிச்சது வந்து மா பி மாஸ்டர் டிகிரி படிச்சது வந்து பயோடெக்னாலஜி லோயலா கல்லூரி. அப்ப எனக்கு வாய்ப்பு கொடுத்தவர் வந்து ஒரு பாதிரியார். அப்ப எனக்கு இன்னைக்கு நான் இருக்கிறேன். இந்த அளவுக்கு வந்து தமிழக அரசு வந்து விருது பெற்றிருக்கிறேன். இன்னைக்கு உயர்கல்வியில இருக்கிறேன். இன்னைக்கு எனக்கு அடையாளம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பொருளாதாரமோ, இல்ல ஒரு குடும்ப பின்பணியோ எதுவுமே கிடையாது. இந்த கல்வி தான். அப்பேற்பட்ட கல்விய கொடுத்த எனக்கு வந்து அந்த ஃபாதர் அல்ஃபோன்ஸ் மாணிக்கம். அவர நான் சீஃப் கெஸ்ட்டா கூப்பிட்டேன். இப்ப அவங்களுக்கு வந்து நான் வந்து ஹால் அரேஞ்ச் பண்ணணும், தங்கணும், சாப்பாடு அரேஞ்ச் பண்ணணும், வெளிய கூட்டிட்டு போணும். இது ஒரு சிக்கல். அப்ப என்னுடைய துணைத் தலைவர் கேட்கும்போது, ஓகே நான் என்ன பண்றேன், நான் வந்து வரவங்களுக்கு ஷீல்டு வாங்கி தரேன். கேடயம் வாங்கி தரேன். அது கிட்டத்தட்ட ஒரு 50,000 60,000 ஆகும். அவர் வந்து ஸ்பான்சர் பண்ணிட்டாரு. மாநாட்டு வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைல், கான்ஃபரன்ஸ் கேட்டு புத்தகம் கொடுக்கணும். அப்ப நெறைய பேர் என்ன சொன்னாங்க, எனக்கு பணம் தரேன்னாங்க. எனக்கு பணம் எதுவும் தேவையில்ல. எனக்கு பொருளா வாங்கி குடுத்துருங்கன்ட்டேன். அப்ப பாலமுரளி கிருஷ்ணன்ட்டு ஒருத்தர் என்ன பண்ணாரு, அவர் வந்து ஃபைலு வாங்கி குடுத்துட்டாரு. இன்னொரு நண்பர் இப்ப எங்களுடைய இதுல வந்து நாங்க அறிவிச்சிருந்தோம். சிறந்த ஆய்வு கட்டுரைகளுக்கு வந்து பரிசு நாங்க குடுப்போம்ன்ட்டு. அ முதல் பரிசு வந்து அந்த ரூ. 6,000 3 பேருக்கு ரூ. 6,000 6,000 அப்புறம் பாராட்டுல இந்த கொரியாவுக்கும், தமிழுக்கும் யாரெல்லாம் சிறந்த பங்காற்றிருக்கிறாங்களோ, அவங்களுக்கு வந்து அ பாராட்டு அதாவது விருது சிறந்த கொரியா தமிழ் விருது குடுக்கறதுக்கு நம்ம இந்திய மதிப்பு வந்து ரூ. 10,000 கேஷ் பிரைஸ். அதுக்கு வந்து இன்னொரு நண்பர் வந்து பேராசிரியர் சந்திரசேகரன்ட்டு. அவரு பணம் குடுத்தாரு. அடுத்தது வரவங்களுக்கு காஃபி, டீ, தண்ணி குடுக்கணும்ல. அப்படி பார்த்தோன்னா, இன்னொருத்தர் ரவீந்தர்ன்ட்டு ஒரு பையன். அவர் வந்து டாக்டர் ராஜ் நான் குடுத்துடுறேன். அவரு ஸ்பான்சர் பண்ணிக்கினாரு. அப்புறம் பேனர், போஸ்டர் தேவை. அது குறைஞ்சது நம்ம ஊருக்கு பணம் வந்து ஒரு 15, 16, 20,000 ஆகும். ஹேமநாதன்ட்டு ஒருத்தர் வந்து அவரே வந்து இது யாருமே நான் சொல்லல. தன்னெழுச்சியா இது போல ஒரு மாநாடு நடக்குதுன்ட்டு அங்க இருக்கிற நம்ம கொரியா வாழ் தமிழர்கள் அவங்களே வந்து இது பண்றாங்க. அப்புறம் இன்னொரு பொண்ணு பார்த்தீங்கன்னா, அவங்க ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஆனா, நான் எதுவுமே பண்ணல. என்னோட பங்கத்துக்கு நான் வந்து கேக் நான் செஞ்சு செஞ்சு நான் வெளிய குடுக்குறேன். 40 கேக், 50 கேக் நானே குடுக்குறேன்ட்டு அவங்க அவங்க ஸ்பான்சர் பண்ணாங்க. எல்லாருமே தமிழர்கள் தான். எல்லாமே தமிழர்கள். அப்புறம் கொரியர்களும் வந்தாங்க. அவங்க வந்து ஹால், ஆடிட்டோரியம் இது அப்புறம் எங்களுக்கு வந்து இந்த மொழி பிரச்சனை. நான் வந்து கொரியா தமிழ் ஆய்வு பண்ணாலும் படிப்பேன். ஆனா, எனக்கு சரளமா வந்து பேச தெரியாது. அப்ப அங்க வந்து அ மைக் அந்த அனௌன்ஸ் பண்றது, அவங்க கொரியன்ஸ் கிட்ட வந்து எப்படி கம்யூனிகேட் பண்றது, அங்க ஒரு வந்து நோரான்ற ஒரு இருந்தாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட்டு எங்களுக்கு ஹால்ஃப் டே தான் வைக்கலாம்னு பார்த்தேன். ஆனா நெறைய டியூரேஷன் ஆயிடுச்சு. அப்ப சாப்பாடு வச்சிடணுன்ட்டு என்னுடைய தொ செக்ரட்டரி அவரு ஞானராஜ் அவர் பேரு. சாப்பாடு குடுக்கணும் அவர் சொல்லும்போது, அப்புறம் நாங்க என்ன பண்றதுன்னு பார்த்தோம். அப்ப அது வந்து ஒரு ஃபங்ஷன் அன்னைக்கு வந்து ஒரு கனவு ஒரு ஒரு மிராக்கிள் மாரி நடந்தது. எப்படின்னா, அங்க அ நிகழ்ச்சிக்கு எங்களுடைய அ மக்கள் தொடர்பு உறுப்பினர் வந்து வந்தாங்க. வந்து பார்த்துட்டு, "ராஜ் 30 வருஷமா நாங்க இருக்கிறோம். எங்களுக்கு இது போல மாநாடு நடத்தணும்னு தோணல.
அவங்க தான் வந்து ஹோட்டல் சரவணபவனுடைய சிஇஓ. ஓ! இந்த நிகழ்ச்சிக்கு முழு சாப்பாடு என்னோட செலவு. நீங்க காசே நீங்க குடுக்க தேவையில்ல. பணமே நீங்க குடுக்க தேவையில்லன்ட்டு அவங்க ஒரு தன்னெழுச்சி. அதாவது அ வள்ளுவர் சொல்றார்ல, "உள்ளம் உடைமை உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும்." அப்ப நம்ம மனசுல வந்து ஒரு நல்லது இருந்துச்சுன்னா, அது வந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய இது. அடுத்து ஊடகங்கள் என்னை போன்ற எளிய பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா, ஊடகங்கள் உங்கள போன்ற ஊடகங்கள்லாம் வந்து செய்தித்தாள்ல நெறைய வெளிய வந்து நெறைய பேரு நெறைய இன்னும் ஹேமநாதன், சுவாமிராஜன், அப்புறம் வந்து அந்த டைம்ல தண்ணி பாட்டில் தீர்ந்து போச்சு. அப்புறம் பிரான்சிஸ்ன்ட்டு ஒருத்தவரு, ஆனந்த் நெறைய பேரு. என்னோட மனைவி பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல எனக்கு வந்து ஒரு 50, 60,000 சிக்கல் வந்துருச்சு. அப்ப அவங்கள நாங்க அ எப்போதுமே எங்களுக்கு வந்து ஒரு ரிசர்ச் ஆர்டிகிள்ஸ் நாங்க நல்லா போட்டோம்னா, எங்களுடைய பல்கலைக்கழகம் வந்து ஒரு ஒரு ரூ. 50,000 அப்படின்னு குடுப்பாங்க. நான் அப்ப அந்த காசுல அந்த தீபாவளி டைம் இல்ல வந்து கிறிஸ்மஸ் டைம் அந்த டைம்ல வந்து நாங்க வந்து ஒரு கோல்டு காயின் நாங்க வைப்போம். வெளிநாட்டுல இருக்கிறவங்க குறிப்பா வாங்குவோம். ஏன்னா கோல்டு தான் வந்து திடீர்னு எதனா ஒரு வார் டைமோ இதாகுதுன்னா, பணம் வந்து செல்லுபடி ஆகாது. இப்ப கோல்டு தான் அதனால தான் நீங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கோல்டு போட்டுருப்பாங்க. இமிடியேட் கேஷ் மாரி. நாங்க அது மாரி வச்சிருப்போம். அத வந்து காசு அது குடுத்து ஒரு ரூ. 1,00,000 அவங்க எனக்கு அப்படி குடுத்தாங்க. இது மாரி நெறைய பேர் வந்து பங்களிச்சு செஞ்சிருக்காங்க. ரொம்ப சிறப்பா அந்த மாநாட்டை நடத்தியிருக்கிறீங்க. அந்த மாநாட்டுல சிலருக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்கிறீங்க. சிலருக்கு விருது குடுத்திருக்கிறீங்க. தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் ஒரு பாராட்டை தெரிவிச்சிருக்கிறீங்க. அதுக்கு என்ன காரணம்? அது முக்கியமான விஷயம் எனக்கு வந்து பிடிச்சதுன்னா, எங்களுடைய அமைப்பினுடைய முக்கியமான நோக்கம் வந்து இந்தியாவுக்கும் கொ ம் கொரியாவுக்கும் இணைப்பு பாலமா யாரெல்லாம் செயல்படுறாங்களோ, அவங்கள வந்து பாராட்டு தெரிவிக்கிறது. அதுல வந்து 2 விஷயம் நாங்க பார்த்தோம். இந்தியாவுல இருக்கிறவங்கள யாரெல்லாம் ஆராய்ச்சி ஆய்வு செய்றாங்க, இல்ல அவங்க வந்து பணி செஞ்சிருக்கிறாங்க. அடுத்தது கொரியாவுல யாரெல்லாம் வந்து இந்தியாவுக்கும், இல்ல தமிழ்நாட்டுக்கும், கொரியாவுக்கும் வந்து தொடர்பு அத அவங்க பார்க்கும்போது, முதல்ல நாங்க ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது எனக்கு வந்து தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து என் கண்ல பட்டாரு. ஏன்னா, கல்விய கையில எடுத்தாரு. உயர்கல்விய கையில வச்சிருந்தாரு. இன்னைக்கு அ 2 விஷயம். முதல் விஷயம் வந்து பார்த்தோன்னா, அண்ணா பல்கலைக்கழகத்துல கொரிய மொழிய வந்து ஒரு விருப்ப மொழியா வந்து அண்ணா பல்கலைக்கழகத்துல பொறியியல் இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட விருப்ப மொழிய தேர்வு செய்யலான்ட்டு. அ பிரெஞ்சு, ஜப்பானீஸ் மொழி, அது கூடயும் வந்து கொரிய மொழி சேர்த்திருக்கிறாரு. இப்ப கொரிய மொழியால என்ன நன்மைன்னு உங்களுக்கு வந்து கேள்வி இது பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு ஹெச்-1பி அமெரிக்கால வந்து ஹெச்-1பி விசா வந்து கேன்சல் நெறைய அதிக நெருக்கடி இருக்கு. பெரும்பாலும் நம்மளுடைய மாணவர்கள் எல்லாம் இப்ப நாங்கலாம் வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட்ஸ். பெரும்பாலும் எல்லாமே எங்க படிச்சிருப்பாங்க, கொரியால பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதோட கொரியால வந்து ஒரு 17,000 இந்தியர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன். அதுல வந்து ஒரு 3,000 3,500 4,000 எனக்கு சரியா தெரியல. குறைஞ்சது 3,000லேருந்து 4,000 தமிழர்கள் இருப்பாங்க. இது எல்லாமே பெரும்பாலும் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட்ஸ். எல்லாம் எங்க படிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாரதியார் யூனிவர்சிட்டி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, அப்புறம் வந்து மனோன்மணியம் கல்லூரி எல்லாம் கிராமப்புறத்தில் உள்ள பல்கலைக்கழகங்கள். சென்னையில இருக்கிற பல்கலைக்கழகம் கிடையாது. அரசு பல்கலைக்கழகம். அரசு பல்கலைக்கழகங்கள் எல்லாமே. எல்லாமே மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள். மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் கம்யூனிட்டீஸ் மாணவர்கள். பேக்வர்ட் கம்யூனிட்டீஸ் மாணவர்கள். இல்ல. அப்ப இது போன்ற மாணவர்கள் தான் வந்து நம்ம தமிழக மாணவர்களுக்கு வந்து இப்பல்லாம் படிச்சு வந்திருக்கோம்னா, எதுக்கு ரீசன்னா அதுக்கு தான் நான் ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன். எந்த ஒரு பேக்கிரவுண்ட் இல்லாம இன்னைக்கு நாங்க வந்து ஒரு தென் கொரியாவுல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையா இருக்கிறோம்னா, கல்வி அது உயர்கல்விய வந்து தமிழக அரசு எங்களுக்கு குடுத்திருக்கு. நம்மளோட இங்க இங்க இந்த கல்வி திட்டம் பொதுவா தமிழ்நாடு அதை செய்திருக்குது செய்திருக்கு. அப்ப அப்படின்னும்போது, தமிழ்நாடு முதலமைச்சரோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்றது. முதலமைச்சர் அதான் அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்துல கொரிய மொழிய வந்து வச்சிருக்காரு. அடுத்த 2வது இது பார்க்கும்போது, நாள் முதல்வன் திட்டம் வழியா கிட்டத்தட்ட சென்ற ஆண்டு 6 மாணவர்கள், இந்த ஆண்டு 10 மாணவர்கள் தென்கொரியாவுக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு. போங்க, வெளிநாட்டுல போய் பாருங்க. அங்க இருக்கிற தொழில்நுட்பத்த பார்த்துட்டு கத்துட்டு வாங்க. எல்லாம் இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ஸ். இல்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ் ஸ்டூடண்ட்ஸ். ஆர்ட்ஸ். ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்டூடண்ட்ஸ். எல்லாமே பார்த்தீங்கன்னா மைனாரிட்டீஸ் இருக்கிறாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா முஸ்லிம்ஸ் இருக்கிறாங்க. ஒரு கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க. அப்புறம் பேக்வர்ட் கம்யூனிட்டீஸ். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட்ஸ். எல்லாமே பார்த்தீங்கன்னா முதல் தடவையா வந்து ஏரோப்ளேனே ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிறாங்க. எனக்கெல்லாம் பார்க்கும்போது பொறாமையா தான் இருக்கு. ஏன்னா, நான் 31 வயசுல தான் வந்து வெளிநாடு போனேன். ஆனா முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற இளம் பசங்களே வந்து அனுப்புறாரு. ஸோ இதனை பாராட்டி அண்ணா பல்கலைக்கழகத்துல வந்து கொரிய மொழிய வந்து பாடத்திட்டத்தை சேர்த்ததுக்கும், இங்க நாள் முழுவதும் திட்டம் வழியா நம்ம தமிழக மாணவர்கள் வந்து உலகின் தலைசிறந்த பல்கலைக்கழகத்துக்கு போயிட்டு ஆராய்ச்சி அனுபவத்தை பெறதுக்கும் வந்து நாங்க பாராட்டு தெரிவித்தோம். இது 2 விஷயம் இருக்கு இதுல. ஒண்ணு
இதன் வழியா இப்போ மொழி அங்கே கற்றுக்கிட்டாங்கன்னா ஒரு கொரிய மொழி தெரியுதுன்னா இங்கே வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு போன போன மாதம் நினைக்கிறேன் தூத்துக்குடியில் ஹுண்டாய் கம்பெனி வந்து கிட்டத்தட்ட ஒரு கப்பல் கட்டும் தொழிற்சாலையை தொடங்கியிருக்கிறாங்க. அப்புறம் 2 ஆண்டு முன்பு நினைக்கிறேன் நான் இவங்க தங்கம் தென்றல் ஐயா இருக்கும்போது அவங்க ஒரு ப்ராஜெக்ட்ஸ் சைன் பண்ணியிருந்தாங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அடுத்த 2030க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிகமாக பெரும்பாலும் இங்கே ஓடுறது வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் தான். அப்போ அதெல்லாம் பேட்டரி அந்த பேட்டரி எப்படி ரீயூஸ் பண்ணலாம். ஸோ இந்த போல ஒரு தொழில்நுட்பம்ல யாருக்கு இப்போ நம்ம பேட்டரி வாங்குறோம், அடுத்தது வந்து அதோடைய பேட்டரி ஒரு லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் 15 வருஷம். அந்த 15 வருஷம் கழிச்சு என்ன பண்ணுவீங்க? அதை எப்படி மறு சுழற்சி பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி வந்து டிஸ்கார்ட் பண்ணணும், டிஸ்மாண்டில் பண்ணணும். அந்த மாரி ஏன்னா சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பாக இருக்கணும், கேடு விளைவிக்கக்கூடாது. அப்போ இதுக்கான ஆய்வு தேவை, அதுக்கான ப்ராஜெக்ட்ஸ். அப்போ நம்ம மாணவர்கள் வந்து இங்கே இப்போ கொரிய மொழி கூட இன்ஜினியரிங் சேர்த்துட்டு படிக்கும்போது கொரியாவுக்கு அந்த ஹையர் எஜுகேஷன் டெக்னாலஜிக்கும் சரி, இல்லை ஒரு வேலை வாய்ப்புக்கும் சரி ஈஸியாக இருக்கும். அதனை பாராட்டி நம்ம தமிழக அரசுக்கு நாங்கள் வந்து பாராட்டு வந்து தெரிவித்தோம். அப்போ இது வந்து அங்கே இருக்கிற நியூஸ் பேப்பர்லையும் சரி, இங்கே கொரிய மக்கள் பார்க்கும்போது பரவாயில்லையே, நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து கொரிய மொழியை படிக்கிறீங்களா பாரு, அக்செப்டன்ஸ் இருக்க பாருங்க. அப்போ எந்த ஒரு சமூகம் வந்து அக்செப்டன்ஸ் இருக்குதோ, இன்னொரு கல்ச்சரி, இன்னொரு பண்பாடு உள்வாங்குதோ, அதுதான் வளரும். அப்போ இங்கே தமிழ்நாட்டில் அக்செப்டன்ஸ், அதாவது இந்த கொரிய மொழியை இது பண்றாரு. அப்ப அவங்க பார்க்கும்போது நியூஸ் இப்ப எங்க இதுல வந்தாங்கல்ல மாநாட்டுக்கு ஒரு 15 கொரியர்கள் வந்தாங்க. எல்லாமே டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், ஹை ப்ரொஃபஷனல்ஸ். அந்த மாநாட்டில் அந்த போட்டோஸ் பார்த்தாலே தெரியும், பேராசிரியர்கள். அப்ப அவங்க பார்க்கும்போது நீங்க வி ஆர் சர்ப்ரைஸ்டு, நீங்க படிக்கிறீங்களா. அப்ப 2 நாட்டு ஒரு மொழி தானே வந்து கனெக்ஷன் வருது. இல்ல அதான் பள்ளிக்கல்வித்துறையில வந்து இந்தி மொழியை கட்டாயமாக்குறது அப்படின்றத நம்ம எதிர்க்கிறோம். ஆனா ஆராய்ச்சி தொடர்பாக பல்கலைக்கழகங்கள்ல இந்த மாதிரி இது மொழிகளை கட்டாயப்படுத்தல, விருப்ப பாடமா தானே விருப்ப வைக்கிறாங்க. பாடம். கட்டாயமே வைக்கலையே, இது விருப்ப பாடமா தானே. இப்ப கொரியாவுல பார்த்தீங்கன்னா, அங்க வந்து இப்ப நான் கொரியாவுல தான் கிட்டத்தட்ட ஒரு 12, 13 வருஷமா இருக்கிறோம். எங்கள யாருமே திணிக்கலையே. நீங்க கட்டாயமா நீங்க வந்து கொரிய மொழி தான் நீங்க கத்துக்கினா தான் நீங்க வந்து இங்க வேலை செய்ய முடியும் யாரும் சொல்லவே இல்லையே. நாங்க ஆங்கிலம் தான் பேசுறோம். ஆங்கிலத்துல தான் நாங்க உரையாடுறோம். விருப்பம் இருந்துச்சா நாங்க வந்து கத்துக்கிறோம். ஏன்னா சின்ன ஒரு கடைக்கு போறோம், அங்க போறோம். அது வந்து சும்மா கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தை நாங்க கத்துக்கிறோம். அது கட்டாயன்றது அந்த இது இருக்கக்கூடாது. அது தேவையில்ல. அதாவது அவசியம்னா அவங்க வந்து கத்துக்க போறாங்க. இவங்கள அங்க கொரிய பேராசிரியருக்கு வந்து நாங்க வந்து அ அ பாராட்டு குடுத்தோம். அவர் யாருன்னா ஜம்னம் கிம்ன்ட்டு. அவர் யாருன்னா இன்னைக்கு வந்து கொரியாவுக்கும், தமிழ்நாட்டுக்கும் வந்து தொடர்பு இருக்குன்ட்டு நம்ம பேசுறோம்ல. அப்ப 2010லே அ 2000 கலைஞர் அவர்கள் செம்மொழி மாநாடு கோயம்புத்தூர்ல நடத்துனாங்க. அந்த மாநாட்ட வந்து கொரியாவுக்கும், தமிழுக்கும் தொடர்பு இருக்குன்னு முதல்ல வந்து தெரிவிச்சது அவரு தான். இப்ப அவர அடையாளப்படுத்தி, அவர கண்டுபிடிச்சு நாங்க வந்து பாராட்டு தெரிவிச்சு, விருது குடுத்து ரூ. 10,000 கேஷ் பிரைஸ் நம்ம இந்திய மதிப்புல ரூ. 10,000 கேஷ் குடுத்தோம். ஆனா அவரு வந்து கனடாவுல இருக்கிறாரு. அப்ப அவருக்கு லெட்டர் அனுப்பிச்ச உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. பரவாயில்லையே டாக்டர் ராஜ், தேங்க் யூ ஃபார் ஹானரிங் அஸ். யூ தமிழ் பீப்பிள்ஸ் ஆர் சோ ஸ்வீட். யூ ஆர் ஹானரிங் மீ. ஐ நீட் டு டூ மோர் கான்ட்ரிபியூஷன் ஃபார் த தமிழ்ன்றார். நான் இன்னும் மேலும் நான் செய்யணும் இந்த விருது எனக்கு சொன்னாரு. அப்புறம் அவர் வர முடியல. அவங்களோட அக்கா வந்து விருதை வாங்கினாங்க. அப்புறம் தமிழ்நாட்டுல அருளின்ற பெருச்சொல் ஆய்வாளர். ஸோ அவங்களுக்கு நாங்க விருது கொடுத்தோம். அடுத்தது பிஜேபி சந்தோஷ் அவர்கள் ஐயா. உலகம் ஃபுல்லா இருக்கிற திருவள்ளுவர் சிலையை நிறுவனத்துக்காக பாராட்டு தெரிவித்தோம். அப்புறம் சிங்கப்பூர்லேருந்து அன்பழகன் ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட புத்தகங்களை வச்சுக்கிறாரு. அதான் சொன்ன 83 வயது இளைஞர்கள், 83 இயர்ஸ் குடுக்குன்னு ஓடுறாரு. பார்க்கும்போதே அந்த மாதிரி ஐயா அவங்களாம் பார்க்கும்போது மாநாடுன்றது இதுதான், ஒரு கல்ச்சுரல், அது ஒரு டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர், ஒரு நாலேஜ் டிரான்ஸ்ஃபர், இது போல நடக்கணும். அப்போ ஐயா பார்க்கும்போது நம்ம இன்னும் செயல்படணும் உங்களுக்கு. 83 வயசுல அங்கே ஆஸ்திரேலியா போயிட்டு, அவர் ஆக்சுவலாக சிங்கப்பூர் சிட்டிசன். ஆஸ்திரேலியாவில் ஒரு மாநாடு முடிச்சுட்டு ஆஸ்திரேலியாவிலேருந்து அங்கிருந்து தொடர்ந்து 10 மணி நேரம் 10, 12 மணி நேரம் ஃப்ளைட்டு நான் ஸ்டாப் வந்துட்டு வராங்க. கூட அவங்க மனைவி அனுப்பிச்சிட்டு வந்தாங்க. அப்புறம் அல்ஃபோன்ஸ் ஃபாதர் அவரும் வந்திருந்தாங்க. நிறைய பேர். இதில் வந்து முதல் பரிசு தமிழ் பல்கலைக்கழகம், 2ஆம் பரிசு இந்தியன் நேவி ஆஃபீஸர்ஸ் பண்ணது. அப்புறம் 3ஆம் பரிசு ஸ்ரீலங்கா, மலேசியாவில் அவங்களுக்கு நம்ம கொடுத்தது. இந்த இதுதான் தமிழை வந்து அறிவியல் படுத்தணுன்ற சொல்றது ஒரு கான்செப்ட் இது நம்ம. அப்புறம் அதில் இருக்கிற சிறந்த இதெல்லாம் வந்து ஆய்வுக்கட்டுரை ஜேர்னல்ஸில் ஆங்கிலத்தில் நாங்கள் வெளியிடுறோம். அப்போ ஆங்கிலத்தில் வெளியிடும்போது
அங்க இருக்கிற கொரிய மக்கள் அதை பார்ப்பாங்க. இப்ப அது ஏதோ புத்தக வடிவில நாங்க போடுற ஐடியா இருக்கா? அது போடுறது. அந்த புத்தகத்திலயும் போடுறோம், ஜேர்னல்ஸ்லயும் வருது. சிறந்த அதாவது நாங்க மொத்தம் 100 ஆய்வு கட்டுரை வருது. அதுல வந்து 50 வந்து நாங்க வந்து ஓரல் பிரசன்டேஷனுக்கு வர்றோம். அந்த 50ல அந்த 50ம் வந்து புத்தகத்துல வந்துரும். அதுல சிறந்த 15 ஆய்வு கட்டுரையை நாங்க தேர்வு செய்து ஜேர்னல்ஸ்க்கு இன்டர்நேஷனல் ஜேர்னல்ஸ்ல ஆங்கிலத்துல வெளிய வரும். அப்ப ஆங்கிலத்துல வெளிய வந்தா தான் அப்ப திருக்குறள பத்தி இன்னும் வந்து மேல வரும். இப்ப தமிழ்நாட்டுல சட்டமன்ற தேர்தல் அ வரப்போகுது. 2026ல. இன்னும் ஒரு 4, 5 மாதங்கள் தான் இருக்கு. இப்ப இந்த சூழல்ல இங்க தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் ரொம்ப சூடு பிடிக்கிற நிலைமையில இருக்கு. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, இல்ல நாம் தமிழர் இருக்காங்க. இப்ப தாவேகாவும் புதுசா அரசியல் பயணத்த தொடங்கியிருக்கிறாங்க. இப்ப அங்க இருக்கிற தமிழர்கள், இளைஞர்கள் இந்த அரசியல எப்படி பார்க்குறாங்க? பொதுவா தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு டிஃபரண்ட் ஒரு மாறுபட்ட கோணத்துல தான் இருக்கும். ஒரு அறிவியல் ரீதியாவும் சரி, அ அதேமாரி அ கல்விக்கு எந்த அரசு முக்கியத்துவம் குடுக்குதோ, சமத்துவத்துக்கு எந்த அரசு முக்கியத்துவம் குடுக்குதோ, அறிவியல் வளர்ச்சிக்கு எந்த இது முக்கியத்துவம் குடுக்குதோ, அத தான் வந்து தமிழர்கள் விரும்புவாங்க. இப்ப கொரியா வாழ் தமிழர்கள் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் எல்லாமே. அவங்கவங்களுக்கு ஒரு இது இருக்கும். அவங்க வந்து ஒரு மத இப்ப அ மத ஒரு பற்று இருக்கலாம். இல்ல இனப்பற்று கூட இருக்கலாம். ஆனா யாருக்கும் வெறி இல்ல. வெறி இருக்காது. அரசியல் ரீதியா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப யாருக்கு கல்விக்கு வந்து தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா, அ ரூ. 1000 பெண்களுக்கு குடுக்குறாங்க. அப்புறம் இதெல்லாம் பார்க்குறாங்கல்ல. இப்ப இந்த நான்மொழி திட்டம் வழியா பசங்க வந்து வராங்க. இதன் வழியா பார்க்கும்போது, எந்த அரசு வந்து கல்விக்கும் சரி, சமத்துவத்துக்கும் சரி, அடுத்த பொருளாதார வளர்ச்சிக்கு எது குடுக்குறாங்களோ, அவங்களுக்கு தான் வந்து கொரியா வாழ் தமிழர்கள் மட்டும் இல்ல, எல்லா வெளிநாட்டு தமிழர்களும் வந்து முக்கியத்துவம் குடுப்பாங்க. அதுக்கு இப்ப என்ஆர்டி பார்த்தீங்கன்னா, அயலக தமிழர்கள்லாம் வந்து முக்கியத்துவம் குடுக்கணும்னு அவசியமே கிடையாது. இதுக்கு முன்னாடி எந்த ஆட்சியும் நடந்தது இல்ல எனக்கு தெரிஞ்சு. இப்ப நடக்குது. ஏன்னா, இப்ப அயலக தமிழர்கள்லாம் வந்து இங்க ஓட்டு போட போறாங்களா? அரசுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆமா. அரசுக்கு ஒண்ணுமே கிடையாது என்ன பொறுத்தவரைக்கும். அரசுக்கு வந்து அவங்களுக்கு வந்து செலவு தான் அது. அப்ப அயலக அணின்னு திமுகல இருக்கிறது என்ன காரணம்? அங்க ஒரு தமிழர்களுக்கு ஒரு பாதுகாப்பு தானே. ம். அது ஒரு பாதுகாப்பு தானே. நம்மளுடைய அடையாளத்த அங்க ஆமா பேசுறது. அடையாளம் சரி, 2வது ஒரு போர் சூழலும் சரி, ஏதாவது ஒரு நெருக்கடி சொல்லும்போது, யாரு வந்து உடனே தூதுகரத்த வந்து எம்பசிய வந்து யாரு இது பண்றது? அப்ப நம்மளுக்கு ஒரு அதிகாரம் இருந்துச்சுன்னா, அப்ப அயலகர் அணியா இருக்கட்டும், அங்க இருக்கிற ஒரு இதா இருக்கட்டும், நம்மளுக்கு வந்து ஒரு அதிகாரம்ன்ற ஒரு கிடைக்கும்போது ஈஸியா தொடர்பு கொள்ளலாம். அப்ப வெளிநாடு வாழ் தமிழர்கள் பெரும்பாலும் குறிப்பா கொரியால பார்த்தீங்கன்னா, யாரு நாங்க கல்விக்கு நாங்க எந்த அரசு முக்கியத்துவம் குடுக்குதோ, யாரு சமத்துவத்துக்கு முக்கியத்துவம் குடுக்குதோ, எல்லாமே தமிழ் சைவம். ஏன்னா, தமிழ்நாட பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டுல வந்து இந்த மதத்த எனக்கு வந்து இது அரசியல் கேட்க நான் சொல்றேன் நானு. இங்க வந்து ஒரு பிம்பம் போட்டிருக்கு. இந்த குறிப்பிட்ட மதத்தவர்கள் தான் வந்து இந்த நாட்டினர்கள். இந்த குறிப்பிட்ட மதத்தினர் தான் வந்து அ இந்த மொழி பேசுபவர்கள்னு இது இருக்கு. இப்ப கொரியால நான் இருக்கிறேன். கொரியாவுல வந்து பெரும்பான்மை மதம் வந்து பௌத்தம். அடுத்தது வந்து கிறிஸ்துவ மதம். அப்புறம் ஒரு 60 விழுக்காடு வந்து மதமே இல்லாத நாத்திகர்கள். அப்ப நாத்திகர்கள் என்னன்னு பேசுவீங்க? இப்ப பௌத்தம் வந்து இந்தியாவிலும் தோன்றிய மதம். அப்ப அங்க இருக்கிற கொரியன்ஸ யாரும் இந்தியர்கள்ன்னு யாரும் சொல்லல. ஆனா இங்க இருக்கிற கிறிஸ்தவர்களையும், இங்க இருக்கிற இஸ்லாமியர்களும் சொல்றாங்க. அப்ப இங்க இருக்கிற நீங்க வந்து ஒரு இஸ்லாமியிலோ, இங்க இருக்கிற ஒரு கிறிஸ்தவர்களோ நீங்க வந்து அப்ப பிரிக்கிறன்னா, இன்னைக்கு உன்ன மொழி ரீதியா பிரிக்கிறவன், நாளைக்கு உன்ன வந்து ஜாதி ரீதியா பிரிப்பான். நாளைக்கு உன்ன ஜாதி ரீதியா பிரிக்கிறவன், அதிலே வந்து உட்பிரிவா பிரிப்பான். அப்ப நீ ஆரம்பத்துல அப்படியே நெஞ்சு நிமிர்த்துக்குன்னு நீ சொல்ல 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 சொல்ல, நீ அதுல இந்த சிக்கல்ல மாட்டிக்கினா, ஒரு சிறு புழு போல ஆயிடுவ. அதுபோல அந்த மொழி அடையாளத்திலயும் சரி, அந்த என்ன இப்ப அங்க மாறக்கூடாது. கொரியால இருக்கிற வட இந்தியர்கள்ட்டயும் அது இல்லையா? வட இந்தியர்களுக்கு இருக்கு. வட இந்தியர்களுக்கு பெரும்பாலும் இருக்கு. அது வந்து சிக்கல் உண்டாக்கும். ஆனா அதுதான். இப்ப தமிழர்களுக்கு வந்து அங்க இருக்கிற கொரிய பேராசிரியர்கள் பார்த்தோன்னா, எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அவங்கள ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. எங்களுக்கும் பிடிக்கும், அவங்களுக்கும் பிடிக்கும். ஏன்னா, அந்த உணவு பிரச்சனை அங்க வராது. நம்ம மாணவர்கள் பார்த்தோன்னா, அங்க இருக்கிற அது மாட்டு இறைச்சியும் இருக்கட்டும் சரி, பன்றி இறைச்சியும் சரி, எந்த இறைச்சியும் சரி, எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா உணவு உணவு தானே. அதுல என்ன உங்களுக்கு கௌரவம் உனக்கு? அவன பொறுத்தவரைக்கும் உணவு தானே அது. அதுல என்ன உனக்கு இந்த உணவு சாப்பிட்டா தான் வந்து உயர்ந்துக்குவான், இது சாப்பிட்டா தாழ்ந்துக்குவான் அப்படிலாம் இல்லையே. அப்ப
நம்ம தமிழ் மாணவர்களுக்கு பொதுவா தென்னிந்திய மாணவர்களுக்கு அந்த சிக்கல் அங்க இல்ல. ஆனா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் அது வந்து குறை சொல்ல ஒரு சில பேர் இருக்கும். ஆனா அது சிலர் மாறிடுறாங்க. எனக்கு ஒருத்தர் என்னுடைய வட இந்தியா அ யுபில இருந்து 2, 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அ ரொம்ப நல்ல பசங்க. அவங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த மாரிலாம் இருக்கு. இப்ப அது கல்வி தான். அது வந்து நம்ம வந்து அந்த அந்த கல்வி வந்து அதுதான் நான் சொல்றேன். அறிவுன்ற என்ன சொல்றோம்? உனக்கு அறிவு இருக்கான்னு ஏன் சொல்றோம்? அறிதல்னா என்ன? பிரிச்சு பார்த்தா தான் அது 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 ஒரு காய் அறியுன்னு சொல்றோம்ல. அந்த காய் அது பண்ணா பிரிச்சு உள்ள என்ன இருக்குன்னு தெரியும். அப்ப அவன் படிக்கிறான். படிச்சு அங்க பார்த்துட்டு அவன் உள்ள இருக்கிறத பார்க்குறான். எதுக்கு இது தேவையில்லாத எதுக்கு இந்த ஜாதி, மதத்த எதுக்கு தூக்கி வச்சுட்டு இருக்கோம். அங்க இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அந்த மாட்டுதல் வருது. தென்கொரியாவில் நடந்த திருக்குறள் மாநாடு குறித்தும், அங்க இருக்கிற தமிழர்கள் குறித்தும் விரிவா பேசுனீங்க. அடுத்தடுத்து உங்களுடைய செயல்பாடுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய நேரத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி. வணக்கம்.